வெல்கம் டு த ஷோ. காது கொடுத்தா கதை சொல்லுவோம். எல்லாரும் வேலன் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காது கொடுத்தா கதை சொல்லுவோம் ஷோவை தொடர்ந்து பார்த்து ரசிங்க. வாங்க பசங்களா, என்ன இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க? இவ தான் ஏதோ இந்த நேரத்தில் வரணும்னு கூப்பிட்டா. அவளுக்கு வர பயமா இருக்கான், அதான் என்னை கூப்பிட்டா. நாம்பளை பிள்ளைல, அதனால என்னை துணைக்கு கூப்பிட்டு வந்திருக்கான். ஏன் பாபு இப்படி பிரிச்சு பேசுற? அவன் உன்னோட அக்கா தானே? அக்காவா? சரியான பயனங்குழி. இவ எனக்கு அக்காவா பிறந்ததுக்கு அண்ணனா பிறந்திருந்திருக்கலாம். சரி பாபு, அங்க கந்தசாமி தனியா வேலை செஞ்சுட்டு இருக்காரு, அவருக்கு போய் ஹெல்ப் பண்றியா? பாத்தியா, இந்த மாதிரி பொறுப்பெல்லாம் ஆம்பளைங்கள்ட்ட தான் கொடுக்குறாங்க. உன்ன மாதிரி வீக்கா இருக்கிற பொம்பளைங்கள்ட்ட கொடுக்க மாட்டாங்க, புரியுதா? வீட்டில் சமைச்சு போட்டுட்டா ரொம்ப பெரிய ஆளுன்னு நினைப்பு. ச்சே, அவனுக்கு என்ன ஆச்சு சீதா? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறான்? நேற்று நாங்கள் ஆசிரமம் வந்தோம்ல, அப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, அப்பா வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க, அப்பா ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவன் என்ன நினச்சிக்கிட்டான்னா, எல்லா ஆம்பளைங்களும் மட்டும்தான் இப்படிலாம் செய்வாங்க, பொம்பளைங்கெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டான் போல இருக்கு. வந்து எங்களெல்லாம் திட்டுறான், அம்மாவை திட்டுறான், என்ன திட்டுறான், யாரையும் மதிக்க மாட்டேங்கிறான். அம்மா வேற அவனை அடிச்சிட்டாங்க, வீட்டில் சண்டையாக இருக்குது. அம்மா ரொம்ப கவலைப்படுறாங்க. அதான் அப்பா கிட்ட சொன்னேன். அப்பா உங்ககிட்ட கூட்டிகிட்டு போக சொன்னாங்க. எப்படியாவது நீங்கள் தான் அவனை மாற்றணும். அடடா, சே, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் சீதா. ஒரு குழந்தைகிட்ட எப்படி சொல்லணும், தெளிவா சொல்ல வேண்டிய விஷயத்த மேலோட்டமா சொன்னதுனால அவன் ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டான் போல இருக்கு. சரி சீதா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பேசி பார்க்குறேன். என்ன பாபு, வேலையெல்லாம் முடிஞ்சுதா? முடிஞ்சது குருவே. இப்போ தான் கந்தசாமி அண்ணனும் போனாங்க. சரி, நம்ம கொஞ்ச நேரம் தியானம் பண்ணலாமா? தியானம் பண்ணலாம் வாங்க. எனக்கும் ஒரே வேலை, டென்ஷன். ஓம் ஓம் ஓம். போதும் பசங்களா, எழுந்துறீங்க. நேத்து உங்ககிட்ட பாதி கதையோட முடிச்சிட்டேன் குழந்தைங்களா. இன்னைக்கு நம்ம கொஞ்ச நேரம் பேசுவோம். சரி குருவே, பேசலாம். ஒரு சமுதாயத்துல ஆண்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கோ அதே அளவுக்கு சமமா பெண்களுக்கும் முக்கியத்துவம் இருக்கு பாபு. அது எப்படி? பாபு, உனக்கு அன்னை தெரசா தெரியுமா? தெரியும். மதர் தெரசா அவங்கள பற்றி நிறைய எங்கள் டீச்சர் சொல்லியிருக்காங்க. அவங்க நிறைய ஏழைகளுக்கும் உடம்பு முடியாதவங்களுக்கும் உதவி செஞ்சுருக்காங்க. சரி, கல்பனா சாவ்லா பத்தி உனக்கு தெரியுமா? தெரியும் குருவே. அவங்க வந்து விண்வெளி வீராங்கனை, விண்வெளிக்கு சென்ற முதல் பெண்மணி. சரியா சொன்ன சீதா. சரி பாபு, உனக்கு வேலு நாச்சியார் பத்தி தெரியுமா? தெரியும் குருவே. அவங்க இந்தியர்களுக்கு ஆதரவாக சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டாங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. பாபு, நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பெண்களை பத்தி என்ன சொன்ன? அவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டாங்க, வீக்கா இருப்பாங்க, அவங்க வந்து வீட்டு வேலை செய்யறதுக்கு மட்டும்தான் லாய்க்குங்கிற மாதிரி பேசின பத்தியா? இப்போ நான் சொன்ன எல்லாருமே பெண்கள் தான். அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்குன்னா, ஒருத்தங்க விண்வெளிக்கு போயிட்டு வந்திருக்காங்க, இன்னொருத்தவங்க போர் புரிஞ்சிருக்காங்க. அதை விட முக்கியம், அன்னை தெரசா செஞ்ச சேவைக்கு இப்போ வரைக்கும் யாரும் ஈடு கொடுக்க முடியல. அதே மாதிரி அவங்க நோபல் பரிசும் பெற்றிருக்காங்க. அவங்க ஆரம்பித்த சேரிட்டி மூலியமா இன்ன வரைக்கும் நிறைய பேருக்கு மருத்துவ உதவியிலேருந்து பண உதவியிலேருந்து எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பாக அவங்க உருவாக்கிட்டு போயிருக்காங்க. இப்போ உங்கள் அம்மாவை பற்றி பேசுவோம். உங்கள் அம்மா உனக்கு மேலோட்டமாக வீட்டு வேலை மட்டும் செய்கிறதா தெரியும். ஆனால் அந்த வீட்டு வேலைக்குள்ளே அவங்க எவ்வளோ கவனிக்கணும் தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் சுவையாக சமைச்சு போடணும், நேரத்துக்கு சமைச்சு போடணும், அதே நேரத்தில் ஆரோக்கியமாகவும் இருக்கணும். அது முடிஞ்சுதா? வீடு சுத்தம் பண்ணணும். வீடு சுத்தமாக இருந்தால் தான் உங்களுக்கு எதுவும் நோய் வராமல் இருக்கும். அதனால அதெல்லாம் சுத்தம் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி உங்கள் பாட்டிக்கு தேவையான மருந்துலேருந்து சாப்பாட்டுலேருந்து பார்த்து பார்த்து செய்யணும். அது முடிஞ்சுதா? உங்களோட துணிமணிகள்லாம் எல்லாம் சுகாதாரமாக சுத்தமாக நீங்கள் அழகாக போட்டுக்கிறதுக்கு தேவையான விஷயங்களை அவங்க செஞ்சு வைக்கணும். இது எல்லாத்தையும் ரொட்டீன் ஒர்க்காக டெய்லி செய்யணும். அது ரொம்ப வெறுப்பை தரக்கூடியது பாபு. அதை வந்து செஞ்சால் தான் தெரியும். இப்போ அடுத்ததான் உங்கள் படிப்பு விஷயத்துக்கு வருவோம். உங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்குறதும் அவங்க தான். உங்களுக்கு மார்க் கம்மியாச்சுன்னா உங்கள் அப்பா யார் கேட்பாங்க? உங்கள் அம்மாவை தான். ஏன் சரியாக படிக்கிறது இல்லை, பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலையா அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி உங்களுடைய நடவடிக்கைகள் தவறான திசையில் போச்சுன்னா அது முதல்ல தெரியறதும் உங்கள் அம்மாவுக்கு தான் தெரியும். முதல்ல வருத்தப்படுறதும் உங்கள் அம்மா தான் வருத்தப்படுவாங்க. இந்த வேலைகள் எல்லாம் உங்கள் அம்மா தவறாமல் கரெக்டாக செய்கிறதுனால தான் உங்கள் அப்பாவால் அவங்களோட பிஸ்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது. உங்கள் வீட்டுக்கு வருமானம் வருது, அதை வச்சு மற்றவங்களுக்கு உதவி செய்கிறீங்க. புரியுதா? இப்போ இதில் அடிப்படையாக உதவி செய்கிறது உங்கள் அம்மா தான். அதே மாதிரி தான் காசு விஷயத்துலையுமே சரி, உங்கள் அப்பா எடுத்துகிட்டு வர பணத்துக்குள்ளே சிக்கனமாக உங்கள் அம்மா செலவு பண்ணி குடும்பம் நடத்துகிறாங்க. அது ஒரு குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி தான் பல பெண்கள் குடும்பத்துக்கு நிதி விஷயத்துலையுமே உதவி செய்கிறாங்க. நிறைய பெண்கள் வேலைக்கு போயிட்டு வீட்டையும் பார்த்துக்கிற அளவுக்கு ரொம்ப திறமையானவங்களாகவும் இருக்காங்க. சரியா? நீ வந்து அவங்கள குறைச்சி எடை போட்டிருக்க பாபு. கடைசியில் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் பாபு.
ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பலவீனமானவங்களா தெரிஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவி செய்யணுமே தவிர அவங்கள கேவலமாக நடத்தக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் பாபு. இதை நீ மாற்றிக்கிறது உன் லைஃபுக்கு நல்லது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு குருவே. நான் எங்க அம்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். சீதா, ரொம்ப சாரி சீதா. பாபு, இதுக்கெல்லாம் எதுக்கு அழற? நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அம்மா கிட்ட கண்டிப்பாக மன்னிப்பு கேளு. அம்மா ரொம்ப அழுதாங்க தெரியுமா நேத்தி. பாபு, அழறத நிறுத்து, அமைதியா இரு முதல்ல. சரி குருவே, திருவள்ளுவர் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காரு? புகழ் புரிந்தில்லோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறு போல் பீடு நடை. இதோடைய அர்த்தம் என்னன்னா, புகழை விரும்பிய மனைவியை பெறாதவர்க்கு அவர்களை ஏளனம் செய்வார் முன்னே ஆண் சிங்கமாய் நடக்கும் பெருமித நடை இல்லை அப்படிங்கிறது பொருள். இன்னும் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். அதாவது மனைவி என்ன சொல்றாங்க, என்ன ஆசைப்படுறாங்கன்னு தெரிஞ்சு அவங்க சொல்றதை கேட்டு ஏதாவது ஒரு விஷயம் கணவன்மார்கள் செஞ்சாங்கன்னா அது மற்றவங்க எல்லாரும் முன்னாடியும் இவங்க கௌரவமா வாழறதுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறது தான். வெளிப்படையா சொல்லணும்னா அந்த குடும்பத்தோடைய முன்னேற்றத்திற்கான ஒவ்வொரு படிகளும் அந்த மனைவியோட நியாயமான ஆசைகள் தான். சரி பாபு, வா உடனே போய் அம்மா கிட்ட மன்னிப்பு கேளு. இல்லை சீதா, நான் பண்ண தப்புக்கு வெறும் மன்னிப்பு மட்டும் பத்தாது. நான் அம்மாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணி தான் மன்னிப்பு கேட்க போகிறேன். நீ மாறினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் பாபு. நல்லபடியா போயிட்டு வாங்க ரெண்டு பேரும். தலை, பாபு என்ன சர்ப்ரைஸ் பண்ண போகிறான்? அதை நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓகே மக்களே, பாய் பாய், டாடா. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.